ஹாய் எவ்ரி ஒன். எப்போ பார்த்தாலும் கிராமரில் மிஸ்டேக்ஸ் ஆகுதா? அதுவும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் இன்னும் மிஸ்டேக்ஸ் ஆகுதா? கவலையே வேண்டாம். வெறும் 5 ஸ்டெப்பில் நாம் ஆக்டிவ்லேருந்து பாசிவ் எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் ஈஸியாக கற்றுக்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வர கிராமர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு இந்த கிராமர் செக்ஷனில் வாய்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாய்ஸ் ஆக்சுவலி 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். குழந்தைங்க இந்த செக்ஷனில் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக 5 ஸ்டெப்ஸில் ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றுறதுக்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ்னால் செய்வினை வாக்கியம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். பாசிவ் வாய்ஸை செயற்பாட்டு வினை வாக்கியம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். சரி, ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூயர் அந்த செயலை செய்பவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ராமு ஈட்ஸ் அ மேங்கோ. இங்கே ராமுங்கிறவர் தான் மேங்கோவை சாப்பிட்றாரு. அப்போ யார் சாப்பிட்றாங்க? ராமுங்கிறவர் தான் சாப்பிட்றாரு. இப்போ பாசிவ் வாய்ஸ் வந்தோம்னா எந்த செயலுக்கு, அதாவது ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது தான் பாசிவ் வாய்ஸ். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். அ மேங்கோ இஸ் ஈட்டன் பை ராமு. அதாவது மாம்பழம் சாப்பிடப்பட்டுச்சு. யாரால் சாப்பிடப்பட்டுச்சு? ராமுவால். ஆனால் இந்த சென்டென்ஸில் முன்னாடி சொல்லியிருக்கிறது மேங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேங்கோ இஸ் ஈட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் யார் சாப்பிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்கள முன்னாடி வச்சு சொன்னால் அது ஆக்டிவ் வாய்ஸ். செயலை முன்னாடி சொல்லிட்டு யார் அதை செஞ்சாங்களோ அதை பின்னாடி சொல்கிறது பாசிவ் வாய்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்கும். பாசிவ் வாய்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட், அப்புறம் ஒரு பி வெர்ப், அடுத்தது V3 ஃபார்மேட் ஒரு வெர்ப், அதுக்கப்புறம் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நம்ம இப்போ குழப்பிக்க வேணாம். நம்ம எக்ஸாம்பிளோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டென்ஸ் பேட்டர்னை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம்னா நம்ம லோவர் கிளாஸில் நம்ம கற்றுட்ருப்போம். அதாவது சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இந்த மூணையும் நம்ம ஒரு சென்டென்ஸில் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றுறது ரொம்பவே ஈஸி. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இதை கண்டுபிடிக்கலாம். ராஜு பிளேஸ் கிரிக்கெட். இதில் ராஜுங்கிறது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு பெயர் சொல். யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ நம்ம ராஜு தான் பேசுகிறோம். ஸோ ராஜுங்கிறது சப்ஜெக்ட். பிளேஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வெர்ப். வெர்புனா என்ன? ஒரு செயலை குறிக்கிறது தான் வெர்ப். அதாவது தமிழில் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பிளேஸ் அப்படிங்கிறது வெர்ப். அடுத்தது இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் கிரிக்கெட். எப்படி கிரிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா, நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிற அந்த வெர்பில் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா அதுக்கு பதில் தான் ஆப்ஜெக்டாக இருக்கும். அதாவது என்ன விளையாடுறான்? கிரிக்கெட் விளையாடுறான். ஸோ வாட் அல்லது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வர்பானது பதில் சொல்கிற வர்ப் தான் நம்ம ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்டை கரெக்டாக இந்த சென்டென்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். நம்ம ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்சேஞ்சிங் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது மாற்றி வைக்கிறோம். இதுதான் நம்ம ஸ்டெப் 2ஓட ப்ராசஸ். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிளில் ராமு பிளேஸ் கிரிக்கெட். இது இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதில் நம்ம சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ராமுங்கிற சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் கிரிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் நாம் இப்போது மாற்றி வச்சிடுறோம். இதுதான் ஸ்டெப் 2ஓட ப்ராசஸ். நம்ம இப்போ செஞ்ச இந்த 2வது ஸ்டெப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இதில் நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சப்ஜெக்ட் ஆனது பெயரில் இருந்துச்சு. அதாவது ராமு, சோமு, கீதா, சீதா அப்படின்னு சொல்லிட்டு பெயரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம
ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு அப்படியே பேராகவே மாற்றி அமைச்சிடலாம். அதுவே சப்ஜெக்ட் ஆனது ஒரு ப்ரோனவுனில் இருந்துச்சு, அதாவது ஹீ, ஷீ, இட், யூ, வி, ஐ இந்த மாதிரி ப்ரோனவுனில் இருந்துச்சுன்னா நம்ம ஐயை எடுத்துகிட்டு அப்படியே ஐயாவே வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸில் மாற்றி வைக்க முடியாது. ஸோ அதுக்கான சேஞ்சஸ் தான் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது சப்ஜெக்டில் ஐ வந்துச்சுன்னா அதை ஆப்ஜெக்ட் எடுத்து போகும்போது நம்ம அதை மீயாக மாற்றணும். அதுவே சப்ஜெக்டில் வி வந்துச்சுன்னா நம்ம அதை ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகும்போது அஸ். யூ வந்துச்சுன்னா நம்ம அப்படியே யூவாகவே வச்சுக்கலாம். சப்ஜெக்டில் ஹீ வந்துச்சுன்னா நம்ம அதை ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு மாற்றும் போது ஹிம்மா மாற்றணும். ஷீ வந்துச்சுன்னா ஹர்ரா மாற்றணும். இட்டு வந்துச்சுன்னா இட்டாவே வச்சுக்கலாம். தே வந்துச்சுன்னா அதை தெம்மா வந்து மாற்றணும். இதே தான் ஆப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போதும் இந்த இன்டர்சேஞ்சை வந்து நம்ம பண்ணிக்கலாம். மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கிற ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற வர்புக்கு சூட்டபிளான பி ஃபார்ம் வர்பை தான் ஆட் பண்ண போகிறோம். அதாவது கொடுத்துருக்கிற ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம எஸ்விஓன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் அந்த வர்பு வீன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இஸ், ஆம், ஆர் இந்த மூணில் ஒன்று யூஸ் பண்ணணும். அதுவே பாஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா வாஸ் அல்லது வேற வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுவே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் வில் அல்லது ஷல் இது ரெண்டில் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட பிஇ, பி அப்படிங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணி வில் பி, ஷல் பி அப்படின்னு வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது கொடுத்துக்கிற ஆக்டிவ் வாய்ஸில் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங், ரன்னிங் அப்படின்னு ஐஎன்ஜி ஃபார்மோடு சேர்த்து வந்துச்சுன்னா வர்பு, அதில் நம்ம பி ஃபார்மை கரெக்டாக ஆட் பண்ணிட்டு, அதாவது சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கோ பாஸ்ட்டுக்கோ என்ன பி ஃபார்ம் ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பீயிங் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சு ஆக்டிவ் வாய்ஸில் அப்படின்னா, அதாவது ஹாவ், ஹேஸ், ஹேட் இந்த மூணில் எது வந்தாலும் நம்ம அது கூட அதையும் எழுதிட்டு நம்ம அது கூட பீன் அப்படிங்கிற வேர்பை வந்து நம்ம சேர்க்கணும். இதுதான் வந்து சூட்டபிள் பி ஃபார்ம் வேர்ப் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம சொன்னோம் வர்பானது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சு, அதாவது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்துச்சுன்னா இஸ், ஆம், ஆர் மூணில் ஒன்று பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது இஸ் எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வர்புக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம இஸ்ஸை பயன்படுத்தணும். அதுவே நாம் போடுற வர்புக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் ஆனது ப்ளூரல், அதாவது பன்மையில் நிறைய இருந்துச்சு, ப்ளூரல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம ஆரை பயன்படுத்தணும். அதுவே முன்னாடி இருக்கிற வர்புக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஆம் பயன்படுத்தணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதே போல் தான், சப்ஜெக்ட்டுக்கு வர்புக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாஸை பயன்படுத்தணும். அதுவே ப்ளூரல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம வேற வந்து பயன்படுத்தணும். அதே போல் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேஸும் ஹேவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேடு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அதாவது ஹேஸ், ஹேவ் ரெண்டுமே வர்றதுனால இதுலேயும் நம்ம பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம ஹேஸை பயன்படுத்தலாம், சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம ஹேவை பயன்படுத்தலாம். இதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஹேட் மட்டும்தான் இருக்குது, அதனால் நம்ம சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் நம்ம ஹேடையே பயன்படுத்திக்கலாம். ஹேட் பீன், சிங்குலர் வந்தாலும் ஹேட் பீன், ப்ளூரல் வந்தாலும் ஹேட் பீனே நம்ம போட்டுக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு இதை இன்னும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டெப்பில் நிறைய குழந்தைங்க வந்து இஸ்ஸுக்கு பதிலாக ஆர் போடுறது, வாஸுக்கு பதிலாக வேர் போடுறது, அல்லது ப்ரெசண்ட்டுக்கு பதிலாக பாஸ்டையே போடுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய தப்பு செய்கிறாங்க. அதனால் இந்த ஸ்டெப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் தப்பே வராமல் அளவுக்கு வந்து நம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ராமு பிளேஸ் கிரிக்கெட்டுங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதில் நம்ம 2 ஸ்டெப் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கோம். 2வது ஸ்டெப்பில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நாம் பார்த்த மாதிரி 3வது ஸ்டெப், அதாவது இந்த வர்பானது பிளேஸ் அப்படின்னு இருக்குது. பிளேஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் நம்ம என்ன பி ஃபார்ம் எடுக்கலான்னு பார்த்தோம், இஸ், ஆம், ஆர் இந்த 3ல் ஒன்று எடுக்கலான்னு பார்த்தோம். இப்போ நாம் ஃபார்ம் பண்ணுற பாசிவ் வாய்ஸோட சென்டென்ஸில் கிரிக்கெட் அப்படிங்கிற வேர்டு தான் ஃபஸ்ட் இருக்குது. இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது சிங்குலராக ப்ளூரலாக நம்ம பார்க்கணும்.
கிரிக்கெட்டுங்கிறது இங்கே சிங்குலர். ஸோ சிங்குலர் வரும்பொழுது நம்ம இஸ் எடுக்கணுமா ஆர் எடுக்கணுமான்னு பார்த்தோம்னா இஸ் தான் எடுக்கணும்னு இப்போ தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கிரிக்கெட் இஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ புரிஞ்சிச்சிங்களா எப்படி பி ஃபார்ம் ஆட் பண்ணணுன்னு? இதுவே இந்த பிளேஸ் வந்து பிளேடு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், நம்ம அதுக்காக வாஸ் அல்லது வேறு வந்து பயன்படுத்துவோம். 4வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா நாம் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற வர்புக்கான V3 ஃபார்ம் வர்பை வந்து நம்ம ஆட் பண்ணோம். அதாவது V3 ஃபார்ம்லாம் என்னென்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல். கொடுத்துருக்கிற வர்பானது ப்ரெசண்ட்டில் இருந்தாலும் சரி பாஸ்டில் இருந்தாலும் சரி நாம் அதை பாஸ்ட் பார்ட்டிசிபலாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாம் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளில் 3 ஸ்டெப் முடிச்சிருக்கோம். 4வது ஸ்டெப்பு V3 ஃபார்மேட் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ பிளேயோட V3 ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளேடு. பிளேங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, அதோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம்னா பிளேடு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பார்த்தோம்னா பிளேடு. நாம் இப்போது அந்த V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை தான் இங்கே ஆட் பண்ண போகிறோம். இப்போ பி வேர்புக்கு பக்கத்தில் நம்ம பிளேட் அப்படிங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கிரிக்கெட் இஸ் பிளேடு. இது 4 ஸ்டெப் நம்ம முடிச்சிருக்கோம். 4வது ஸ்டெப்பில் நம்ம வர்பை எப்படி V3 ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த V3 ஃபார்மேட்டை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு பழக்கப்படுத்த முடியும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய வேர்ப்ஸை வந்து V1 V2 V3 ஃபார்மேட்டில் வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும். இது வேணும்னா நம்ம 8th புக்கில் லாஸ்ட் 2 பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க, நிறையா ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம 5வது ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம V3 ஃபார்மேட்டில் எழுதின வர்புக்கு பின்னாடி பை அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதோட நம்மளுடைய சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கிரிக்கெட் இஸ் பிளேட். இந்த பிளேடு பக்கத்தில் BY பைன்னு ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பாசிவ் வாய்ஸில் நம்மளுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கிரிக்கெட் இஸ் பிளேட் பை ராமு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதாங்க. சிம்பிளாக நம்ம 5 ஸ்டெப்ஸில் ஆக்டிவ்லேருந்து பேசிவ் எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மாற்றலாம், இன்ட்ரோகேட்டிவில் அதாவது கொஷின் சென்டென்ஸில் எப்படி மாற்றலாம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி மாற்றலாம், எக்ஸ்க்ளமேட்டரியில் எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு எதனா டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.